டிஎஸ்பி இவனே ஒரு ப்ராப்ளம். இவன் எந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போறான்? எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க செல்வபுத்திரன். சரி, குரூப் 4 எக்ஸாம் எழுதுனேன், அப்படியே ஜாலியா எழுதிடலாம், அதுக்கப்புறம் அப்படியே கவர்மெண்ட் நமக்கு தான் அப்படின்னு நினைச்சிட்டு போனேன். பட் ஓகே, கொஸ்டின் பேப்பர் கஷ்டமா கேட்டாங்க. பட் என்ன பண்றது, சரி இனிமே இருக்கிறது குரூப் 2. குரூப் 2லயாவது ஒழுங்கா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷனோட இன்னைக்கு இந்த வீடியோ ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. வாட் இஸ் கான்ஸ்டிடியூஷன்? கான்ஸ்டிடியூஷன்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா, இந்தியான்னு எடுத்துக்கிட்டா அதுல நிறைய ஸ்டேட்ஸ் இருக்கு, நிறைய லாங்குவேஜஸ் இருக்கு. அதே மாதிரி இப்ப தமிழ்நாட்டிலேயே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு ஸ்லாங் இருக்கு, நிறைய ரிலீஜியன் இருக்கு, அதை ஃபாலோ பண்ற ட்ரெடிஷன்ஸ் நிறைய இருக்கு. ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு ட்ரெடிஷன் இருக்கு. இப்போ ஒரு வீட்டுல இருக்கிறவங்களே ஒத்துமையா இல்லாம சண்டை போட்டுட்டு இருக்கோம். அப்படி இருக்கிறப்போ இந்தியால இத்தனை இஷ்டத்துக்கு ரிலீஜியன், லாங்குவேஜ், ட்ரெடிஷன் நிறைய இருக்குதுல்ல. அப்ப எல்லாரும் நம்ம ஒண்ணா வாழணும்ல, சண்டை போடாம சந்தோஷமா வாழணும்ல. இப்ப எல்லாருக்கும் அடாப்ட் பண்ற மாதிரி, யாரோட ஃபீலிங்ஸும் ஹர்ட் ஆகாத மாதிரி, எல்லாரும் சமாதானமா நடந்து சமமா நடத்தப்படணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட எழுதப்பட்டது தான் கான்ஸ்டிடியூஷன். ஸோ கான்ஸ்டிடியூஷன் என்னன்னா, இட்ஸ் ஜஸ்ட் அண்ட் லா புக். எப்படி வேணா வாழலான்றது வாழ்க்கை இல்லைல்ல. இப்படிதான் வாழணும் அப்படின்னு நம்மளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது தானே வாழ்க்கை. ஸோ இப்படிதான் வாழணும்னு, இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆன அப்புறம் எழுதப்பட்டது தான் கான்ஸ்டிடியூஷன். அடுத்த ஒரு கேள்வி வரும், எதுக்கு இந்த கான்ஸ்டிடியூஷன் நமக்கு தேவை? நிறைய ட்ரெடிஷன் இருக்கிறனால மற்ற ட்ரெடிஷன் ஃபாலோ பண்றவங்க இதனடா லூஸ் மாதிரி பண்றீங்கன்னு சொல்லி சண்டை ஆயிடுச்சுன்னு வைங்க, எல்லாம் வெறி பிடிச்சிருப்பாங்கல்ல. ஃபர்ஸ்ட்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்க, வெட்டிடுவேண்டா அப்படின்ட்டு போவாங்க. இப்படி நடந்தா நாடு என்னத்துக்குங்க ஆகும்? அதை கண்ட்ரோல் பண்ணணும்ல, அதுக்கு ஒருத்தர் தடுக்க குறுக்க வரணும்ல. அதுக்கு தான் சட்டம்னு ஒண்ணு கிரியேட் பண்றாங்க. அதே மாதிரி பிரசிடென்ட்னா எப்படி இருக்கணும், பிரைம் மினிஸ்டர்னா எப்படி இருக்கணும், சீஃப் மினிஸ்டர்னா எப்படி இருக்கணும், இப்படி எல்லாத்துக்கும் ஒரு கைடன்ஸ் கொடுக்கறது தான் கான்ஸ்டிடியூஷன். இப்போ கான்ஸ்டிடியூஷன் என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல கான்ஸ்டிடியூஷனோட ஹிஸ்டரி எப்போ ஆரம்பிச்சாங்க, எப்போ கிரியேட் பண்ணாங்கன்றத பார்ப்போம். டாட்டா.